ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் பல்டி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா கிராமத்துலையும் கபடி விளையாட்டுனா அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கபடி விளையாட்டில் ஜெயிச்சா தான் அந்த கிராமமே ஒரு பெருமை அடையும். அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. இந்த கபடி டீமில் நம்ம ஹீரோ இருக்கார். அவங்க ஊர் டீம் எப்போவுமே கெத்து தான். அவங்க ஊர் டீம் மட்டும் இல்லாமல் யார் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் உடனே இந்த டீம் போய் அங்கே டீமுக்காக உள்ளே வந்து விளையாடுவாங்க. விளையாடி ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்க. ஒரு இடத்துல செல்வராகவன் அவங்களுடைய ஊரில் ஒரு டீம் வச்சுருப்பார். அவர் தோற்றுக்கிட்டே இருப்பார். உடனே இந்த டீமை கூப்பிட்டு தங்களுடைய டீமுங்களோட உள்ள களத்தில் இறக்குவார். ஆனால் அவங்க ஆப்போசிட் டீம் வர்றது வில்லன் டீமு. அவங்க மிகப்பெரிய சம்பவக்காரங்க. இப்போ அவங்களை எதிர்த்து இவங்க வந்து எப்படி ஜெயிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாஸ்டர் பார்த்தா நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. சண்டை கட்சி தாங்க சும்மா அள்ளு விட்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான சண்டையாக இருக்குது. எல்லாருமே சண்டை நல்லாவே போடுறாங்க. செல்வராகவன் சும்மா கெத்தாக இருக்கார். இப்படி படத்தில் நிறைய சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா கேரக்டர் நல்லா ரைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. ஒரு கபடி விளையாட்டை வச்சு இந்தளவுக்கு அப்படின்ட்டு ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி தான். எப்பவுமே பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரியாக தான் இருக்குது. அது நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் அண்ட் சினிமாட்டோகிராஃபிக்லாம் சரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அந்தளவுக்கு இல்லை. படம் வந்து கபடி விளையாட்டை வச்சு தான் கபடின்னு தான் போகிறாங்க வெளியே. படத்தில் வேறு சீன்ஸ் எதுவுமே இல்லை. ட்விஸ்ட் எண்டிங்கில் அந்தளவுக்கு இல்லை. ஈஸியாக கெஸ் பண்ணி நடத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் எண்டிங்லாம் கொடுத்து செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருந்தாங்க படம் வந்து நல்லாவே வந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, சுதேர்மையாக எடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.